காய்கறி நிறைய பறித்து ரொம்ப நாள் ஆகிடுச்சிங்க. கிட்டத்தட்ட 3 மந்த்ஸ் மேலே ஆகிடுச்சி. இப்போது ஆடிப்பட்டத்துக்கு நம்ம போட்ட காய்கறிகள் எல்லாமே வந்து நல்லாவே முளைச்சி நல்லா தழைஞ்சி வந்து இப்போ காய்களும் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஆடிப்பட்டம்னா நம்ம வந்து ஆடி மாதத்தில் மட்டும் போடலை. அதாவது ஆடிக்கு ஒரு 15-20 நாளைக்கு முன்னாடியே நம்ம போட்டுட்டோங்க. அதாவது மே லாஸ்ட்டு இல்லைனா ஜூன் ஃபஸ்ட்டு வீக் அப்படி போல் நான் விதை போட்டேன். ஸோ அந்த விதை எல்லாமே நல்லா தழைஞ்சி வந்து இப்போ காய் நல்லா கிலோ கணக்கில் கொடுக்குற அளவுக்கு வந்துருச்சு. 1/2 கிலோ 1 கிலோ அப்படி பறிக்கிற அளவுக்கு வந்துருச்சு. இப்போ அப்படி நம்ம என்னென்ன காய்கறிகள் நம்ம மாடி தோட்டத்தில் இந்த வாரம் பறிக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. கொத்தரங்காய், அதுக்கப்புறம் வெண்டைக்காய், கோவக்காய், கீரைன்னு இருக்குது, ரெடியாக இருக்குது, அது பறிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ராகனுமே ஃபஸ்ட்டு வச்ச பூவெல்லாம் கொட்டிக்கிட்டே இருக்குதுன்னு சொன்னேங்க. நான் பழைய வீடியோலாம் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் வச்ச பூவும் காயாக மாறிச்சு. காயாக மாறி பழம் வந்து கொடுக்குற ஸ்டேஜில் அதுவுமே கொட்டுச்சு. அதுக்கப்புறம் இப்படி தான் கொட்டிட்டு எல்லா செடியும் போல் தான் இதுவும் இருக்கும் போலக்கு. இப்போ வந்து 3 பூ புதுசாக வச்சுருந்ததுங்க. அது எல்லாமே இப்போ பழமாக மாறிக்கிட்டுருக்கு. அது பறிக்கும்போது நான் வீடியோ கொடுக்குறேங்க. இப்போ அதை வந்து பழுக்கிற ஸ்டேஜில் இல்லை இன்னும். அது பழுத்ததுக்கப்புறம் நான் பறிப்பேன். அப்போ வந்து உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன் தனியாக. இப்போ கொத்தரங்காங்க, இது வந்து நாட்டு கொத்தரங்காய், சின்ன வெரைட்டி. இது வந்து நம்மளோட கண்ட்ரி வெரைட்டி. இது வந்து நாட்டு கொத்தரங்கான்னு சொல்லுவோம் இல்லைங்களா. சின்னதாக தான் இருக்கும், பெருசாக இல்லை. இந்த கொத்தரங்காய் ஒரு 1/2 கிலோவுக்கு மேலே இருக்குதுங்க, பறிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் மருதாணி செடியெலாம் வச்சுருக்கேன் பாருங்கள். எப்படி நல்லா வந்து 20 லிட்ரு கேனில் தான் வச்சுருக்கிறேன். இந்த கேனில் வச்சுருக்கிறது நல்லா, ஆனால் கிளையெல்லாம் விட்டு இலை மட்டும் சின்னதாக வருதுங்க. கொஞ்சம் சின்ன இலையாக தான் வருது. உரம் கொடுத்துருக்குறேன். அதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து முன்னாடி காமிச்சது வந்து எலுமிச்சங்கன்று. அது வந்து நான் மீஷோவில் வாங்கியிருக்கிறேங்க. 160 ருபீஸ்க்கு வாங்கினேன். இது பாருங்கள் நம்மளோட ட்ராகன். இப்போ பாருங்கள், இது நல்லாவே இந்த பூ 3மே வந்து பழமாக ஆகிற ஸ்டேஜில் இருக்குது. இது பழுக்கும்போது நான் வந்து பறிக்கும்போது காமிக்கிறேங்க, வீடியோ கொடுக்குறேன். அடுத்து சிகப்பு வெண்டை நிறையா இருக்குதுங்க. சிகப்பு வெண்டை பறிச்சிக்கலாம். சிகப்பு வெண்டையுமே சிகப்பு பச்சை வெண்டை எல்லாம் சேர்த்து ஒரு 1/2 கிலோவுக்கு மேலே இருக்குதுங்க. அதுவுமே வந்து அதுக்கப்புறம் இந்த சிகப்பு வெண்டைக்கு மெயின்டெனன்ஸ்லாம் ஒன்றும் பெருசாக கிடையாதுங்க. அது அதிகமாக பூச்சி தாக்குதலும் இருக்கிறது இல்லைங்க. நம்ம பச்சை வெண்டைக்கு இருக்கிற அளவுக்கு இல்லை. அடுத்தது இங்கே கொஞ்சம் சிகப்பு வெண்டை இருக்குது, பறிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளோட லெமன் ட்ரீயில் ஒரு 2 லெமன் வந்து இருக்குது, அதுவும் பறிச்சிக்கலாம். அடுத்தது நிறைய பூக்கள் வந்து பார்த்திங்கன்னா சின்ன காயாகவே மாறி அது பழுத்து பாருங்கள், நல்ல பெருசாகிறதுக்கு